பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் பெற்றோர்கள் நினைப்பாங்க. நம்ம பிள்ளை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படி தான் நினைப்பாங்க பெற்றோர்கள். அப்போ அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுங்கிறக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்கிறாங்க. அப்புறம் என்னென்னோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ போராடுறாங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் அவங்களுக்காக தான் வாழ்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கிறார்கள். அவங்களுக்காக வாழ்ந்தால் போதும், பிள்ளைகளுக்காகவும் வாழ வேண்டிய பொறுப்பு கடமைங்கிறது பெற்றோர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காதலித்து திருமணம் செய்து கொண்டால்தான் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு நம்புகிற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எண்ணிக்கை இன்றைக்கி கூடிக்கிட்டே போகுது. ஒரு காலகட்டத்தில் காதலுக்கு எதிராக இருந்தார்கள் பெற்றோர்கள், காதலிப்பதற்கு எதிராக இருந்தார்கள். இன்றைக்கி அவங்களா பார்த்து அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும், எந்த சாதியாக இருந்தால் என்ன, எந்த மதமாக இருந்தால் என்ன, வாழ போகிறவங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஒரு பாட்டு நல்லா பேசி பழகி புரிஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு ஏற்கனவே இருக்குது, பழகியிருக்காங்க, பேசுகிறாங்க, காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு நல்லாவே தெரியும். அவங்க விரும்பி தான் அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளாக பார்த்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைப்போம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பழகி பேசி பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது. இவங்க ஆல்ரெடி இவங்க இதுக்கு முன்னாடியே நல்லா காதலித்து பழகி பார்த்து தான் இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால் அப்போ அது சரியாக தான் இருக்கும். காதலித்து கல்யாணம் பண்ணுறது தான் சரி. ஏன்னா வாழ்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது வாழ்ந்து பார்த்து காதலிப்பது என்பது திருமணத்திற்கு முன்பு ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். நாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்கா நாளை பின்ன அது தப்பாக போச்சுன்னா அந்த பிள்ளைகள் நம்மளை தான் குற்றம் சொல்லுவாங்க. நமக்கும் அது ஒரு குற்ற உணர்ச்சி. பிள்ளைகளுக்காகவே நம்ம வாழ்கிற அந்த பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக போயிடும். அதனால் பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைகள் சரியான முடிவை தான் எடுப்பாங்க. தெளிவான பிள்ளைகள், விவரமான பிள்ளைகள். அப்படி விவரமான பிள்ளைகளாக வளர்த்துருக்கிற அந்த பெற்றோர்கள் விவரமான பிள்ளைகளை வளர்த்த இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோட முடிவுகளை வரவேற்பார்கள். கண்டிப்பாக என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காதல் தான் காதலுக்கு அப்படி தான் வரவேற்பு. மகிழ்ச்சியாக வாழணுமா, அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெற்றோர்கள் செய்ய தயாராக இருக்காங்க. அப்போ இந்த காதல்ங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கண்டிப்பாக உதவுது. காதல் தான் உதவி செய்யும். அவங்களா பார்த்து அவங்களுக்கு வேண்டியவங்கள பிடிச்சவங்கள திருமணம் பண்ணுறாங்க, பிடிச்சி தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த காதல் அப்போ காதலை வரவேற்பார்கள் பெற்றோர்கள். காதலுக்கு குறுக்க நிற்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், அதுக்காக அவங்க எதையும் செய்ய துணிந்தவர்களாக அந்த பெற்றோர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காதல் மீது அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும்போது அப்போ காதலுக்கு வரவேற்பார்கள், காதலுக்கு பச்சை கொடி காட்டுவார்கள். காட்டி காதலுக்கு குறுக்க நிற்க மாட்டாங்க. பிள்ளைகளோட காதலுக்கு குறுக்க. அதனால் காதலை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சமூகம் இருக்குல்ல, அப்புறம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும், மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்துவிடும். காதலித்து திருமணம் செய்து கொண்டால்தான் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என பெற்றோர்கள் உறுதியாக நம்பும்போது அப்போ பெற்றோர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட, ஏன் இன்னும் நீ காதலிக்கலை, ஏன் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்க, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி படின்னு விரட்டுறாங்க பிள்ளைகளை. படி, ஏன் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்க, போய் படி, இல்லைனா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி படிக்கிறக்கா பெற்றோர்கள் பிள்ளைகளை விரட்டுறாங்கல்ல. அது மாதிரி காதல் தான் சிறந்தது அப்படின்னு பெற்றோர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிள்ளைகள் காதலிக்காமல் இருந்தால் பெற்றோர்கள் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகளை. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க, இன்னுமா காதலிக்கலை, இன்னுமா உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, நீ காதலிப்பதற்கு இன்னுமா உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, நீ காதலிப்பதற்கு இன்னுமா ஒரு பையன் உனக்கு கிடைக்கல அப்படின்னு பிள்ளைகளை விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பெற்றோர்களுடைய அந்த விரட்டுதல், அந்த பெற்றோர்களின் அந்த வழிநடத்தல், இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிர்பந்தம், நெருக்கடி, காதலிச்சே ஆகணுங்கிறது கட்டாயம். பெற்றோர்களே சொல்கிறாங்க, பெரியவங்களே சொல்கிறாங்க காதல்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், அப்போ நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லாருமே காதலிக்க எல்லா பெற்றோர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் போட்டு காதலிப்பாங்க. பெற்றோர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகள்கிட்ட, ஏன் இன்னும் நீ உனக்கான ஒரு பொண்ணை நீ தேர்ந்தெடுக்கலை, உனக்கான பையனை நீ இன்னும் தேர்ந்தெடுக்கலை, எல்லாருமே அப்புறம் உனக்கு ஒரு பொண்ணுமே கிடைக்காது, இங்கே ஒரு போட்டியே நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க, காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் உனக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு கிடைக்காம போயிட போகிறா, வேறு யாராவது தொத்திட்டு போயிட போகிறாங்க, உனக்கு பிடிச்ச பையன் உனக்கு கிடைக்காம போயிட போகிறான், அப்புறம் பையன் இல்லாமல் உனக்கு பிடிக்காத ஒரு பையன் தான் கிடைக்க போகிறான் எவனா வச்சுட்டு. அதனால் ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கிற, வேகமாக போய் முயற்சி பண்ணி உனக்கு தேவையான ஒரு பொண்ணையோ பையனோ கல்யாணம் பண்ணு, காதலித்து கல்யாணம் பண்ணு, பழகிப்பார். அந்த மாதிரி அதுக்கு என்ன வேணாலும் முன்கூட்டியே நல்லா வாழ்ந்துப்பார், ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்துப்பார். அப்போ தான்
அந்த இவன் தனக்கு பொருத்தமானவனா எல்லா வகையிலும் என்பதை உன்னால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இப்படி சோம்பேறியாக இருக்காத, இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காத அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே பிள்ளைகளை விரட்டுகிற காலம் வரப்போகிறது. ஏன்னா பிள்ளைகளுக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதுதான் பெற்றோர்கள் விரும்புவாங்க. அப்போ காதல் தான் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தரும்னு பெற்றோர்கள் நம்பினாங்கன்னா அப்போ பிள்ளைகளை அதை நோக்கி காதலிப்பதை நோக்கி கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. காதலிப்பதை நோக்கி விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இப்படி இருக்கிற, போய் படிக்கிறத கூட பொறுமையாக படிச்சுக்கலாம், போய் காதலி அப்படின்னு சொல்லுவாங்க.